ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ எங்கள் டெய்லி ரொட்டீன் வந்து ராகி கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்த்துருக்கேன். நான் ப்ரீவியஸ் எபிசோடில் போட்டிருக்கேன். பட் சிலப்போ வித்தியாசமாக ஒரு கஞ்சி சாப்பிட்லான்னா எங்களோட ஃபேவரெட் வந்து புழுங்கல் அரிசி கஞ்சி. அதுக்கு வந்து இந்த மாதிரி புழுங்கல் அரிசி அண்ட் பாசிப்பருப்பு. ஸோ 4 கப்பு எந்த மெஷரில் எடுக்கிறீங்களோ அந்த 4 மெஷர் புழுங்கல் அரிசி எடுத்தால் 1 மெஷர் பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி சின்ன மிக்சியில் 1-2 உடச்சி போடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கப்படாது. பல்ஸ் மோடில் போட்டு அப்படி 2-3 சுற்றினேன்னா ரஃப்பாக இந்த மாதிரி 1-2 உடையும். இதை இப்போ வந்து நல்லா அலசி இந்த தண்ணியில் போடணும். அது கூட்டத்தில் கடைசியில் போடுறதுக்கு 1/4 கப் கட்டி தயிர், அதில் ஃபுல்லாக 1 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா அடித்து வச்சுக்கலாம். இந்த மோரை வந்து கடைசியில் இறக்கின அப்புறம் விடுறதுக்கு இதை கொஞ்சம் நல்லா அடித்து வச்சுட்டா தெரியாதுக்கு இருக்கும். அண்ட் அரிசி வந்து மோரில் வேகிறது கஷ்டம். ஸோ அதனால் பிளெயின் வாட்டரில் வேக வச்சுட்டு கடைசியில் இந்த மோர் தண்ணியை ஆட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் தாளித்து கொட்டினா ரொம்ப டேஸ்டியாக கஞ்சி ரெடி ஆகும். இப்போ இதை நல்லா அலம்பி விட்டு இதில் போடுறத பார்க்கலாம். இப்போ நல்லா அலம்பியாச்சு இந்த புழுங்கல் அரிசி அண்ட் பாசிப்பருப்பை. இப்போ வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் போடலாம். இதில் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டால் தான் அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு முடியும். ஸோ இதை கொஞ்சம் அடியில் பிடிக்காதுக்கு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த தண்ணி வந்து நல்லா கட்டி ஆகிடும். கட்டியான அப்புறம் நம்ம நல்லா கடைஞ்சி வச்ச மோரை இறக்கி வச்சுட்டு விட்டு தாளித்து கொட்டினா கஞ்சி ரெடி. இது தலைச்ச அப்புறம் பார்க்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் தான், 10 நிமிஷத்தில் இந்த உடச்சி வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா வெந்தாச்சு. பிளெயின் க்ளீன் வாட்டரில் இந்த மோரை ஆட் பண்ணிடல. ஸோ இது நல்லா வெந்தப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு இந்த கடைஞ்சி வச்சிருக்கிற மோரை, இது ஜாஸ்தியாக இருக்குது, நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். அந்த மோர்லேயே உப்பு சேர்த்ததுனால கரெக்டாக இருக்கும் உப்பு. ஸோ மோர் சேர்த்து இப்படி இருக்கும். இதில் வந்து இப்போ 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், வெந்தயம் வறுத்து போட போகிறேன் நான். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து நெய்யில் வறுத்தா பிடிக்கும். ஸோ நான் நெய்யில் அதை அணைச்சிவிட்டேன். பிகாஸ் நல்லா சூடாக இருக்குது நெய். கடுகு வேண்டாம். வெந்தயம், இஞ்சி, மிளகா வத்தல், கருவேப்பிலை இதை போட்டு இப்போ நம்ம புழுங்கல் அரிசி கஞ்சி ரெடி. நீங்கள் வேணும்னா வெந்தயத்தை முதலையே போட்டுக்கலாம். அது பச்சையாக இருக்கிறத அப்படியே அதோடையே சேர்ந்து வெந்து நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ இந்த புழுங்கல் அரிசி கஞ்சியோட கொஞ்சம் டேட்ஸு, நட்ஸு, பழம் இதுவும் சாப்பிட்டா நல்ல காத்தால எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கஞ்சிக்கெல்லாம் நல்ல அப்பிடைட் இருக்கும். நல்ல அப்பிடைட்டோடு சாப்பிட்டா நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே கட் ஹெல்த் மெயின்டைன் ஆகும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தி. ஏன்னா காத்தால வந்து புழுங்கல் அரிசி கஞ்சி சாப்பிட்டாச்சு. ஸோ ஒரு சாதம் வெரைட்டி சாப்பிட்டாச்சுங்கிறதுனால இப்போது சப்பாத்தி. இந்த சப்பாத்தி கூட கொஞ்சம் கலந்த சாதம் பண்ணியிருக்கேன். வீட்டிலேயே தயார் பண்ண பருப்பு பொடி. ஸோ அதை சாத்தோடையே கலந்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி கலந்து வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம நெய் அந்த பொடி போட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு டைம் நல்லா நெய்யில் தாளித்து இந்த மாதிரி பொடியும் சேர்த்து கலந்து வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நல்ல சாஃப்ட் ரொட்டீஸ். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டியூ, வெஜிடபிள் ஸ்டியூ. இதில் வந்து கேரட், பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எல்லாம் சேர்த்து போட்டு பாயில் பண்ணி இந்த மாதிரி தேங்காய் துருவியை நைஸாக அரைச்சி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பால் இதில் விட்டால் இந்த ஸ்டியூ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, 2 பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்னும் அதை நிறைய எடுத்து போட்டுடுவேன்னா. ஸோ இந்த ஸ்டியூ வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா எண்ணெயே கிடையாது, ஜஸ்ட்டு பாயில்டு வெஜிடபிள்ஸில், மசாலாவும் கிடையாது ஜாஸ்தி. தேங்காய் பால் அதோட டேஸ்ட் தான் மேக்ஸிமம். இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அது கூட கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு ஸ்டஃப்ட் வெண்டைக்காய். ஸோ இந்த வெண்டைக்காயை எண்ட்ஸை ஸ்னிப் பண்ணி விட்டு ஜஸ்ட்டு ஸ்லிப் பண்ணி உள்ளே செக் பண்ணி விட்டு தனியா பொடி, ஜீரா பொடி அண்ட் எங்களோட வாங்கிபாத் பொடி, வீட்டிலே தயார் பண்ண வாங்கிபாத் பொடியை ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, பட் இதில் எண்ணெயே இல்லை. இது வந்து பருப்பு பொடி, ரொட்டி. இதுதான் எங்களோட இன்னைக்கு லஞ்ச். ரொம்ப ட்ரெடிஷ்னல், ரொம்ப பழங்காலத்து ஒரு ரெசிபினா அது மோர்களி, மோர்குழு. ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக, ரொம்ப ஜென்ரேஷன்ஸாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்நாக் ஐட்டம். அண்டு ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கு என்ன வேணும்னா அரிசி மாவு. இந்த மாதிரி 1 கப் அரிசி மாவு எடுத்துட்டா அதே அளவுக்கு தயிர், அதுக்கு 4 மடங்கு தண்ணி. ஸோ 1:4, 1 கப் 4 டைம்ஸ் இந்த கப்பில் தண்ணி. அப்புறம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விடணும் இதில். ஏன்னா இது வந்து நல்லா வெந்து ஒரு ஹல்வா மாதிரி வரும். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஸ்பைசியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டால் தான் இதில் நல்லா இருக்கும். ஸோ இந்த கடாயில் வந்து இப்போ நான் நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய். அண்ட் இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, மிளகா வத்தல், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதில் வந்து கொஞ்சம் ஓமம் அண்ட் பெருங்காயம் கரைய விட்டுருக்கேன் நான், ஏன்னா கட்டி பெருங்காயமாக இருக்குதுன்னு. உங்கள்கிட்ட மோர் மிளகா இருந்ததுன்னா முதல்ல வறுத்து வச்சுட்டு அதையும் தண்ணியில் போடலாம், இல்லைன்னா தாளிக்கிறத போடலாம். என்கிட்ட மோர் மிளகா இல்லை, அதனால நான் வந்து மிளகா வத்தலும் பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கடுகை போடலாம். கடுகு வெடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த தயிரை இந்த 4 மடங்கு தண்ணியில் போட்டு இந்த அரிசி மாவையும் போட்டு நல்லா அதை கடைஞ்சி விடணும், கட்டி இல்லாத. இதை நல்லா கடைஞ்சாதான் அது திரியாதைக்கு இருக்கும். வெறும் தயிர் விட்டால் திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்தால் தான் அரிசி மாவு வேகிறதுக்கும் அதுக்கு ஸ்கோப் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கருவேப்பிலை, மிளகா வத்தல், பச்சை மிளகா போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மரில் வச்சுட்டு கொஞ்சம் சைடோட இதை லேட்டாக விடணும். இப்போ இந்த உப்பையும் போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு இதை வந்து நல்லா அப்படியே தட்டி தட்டாதிக்கு நல்லா சுருண்டு வரணும். கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம் அடுப்பை, ஆனால் விடாத கலரணும்.
ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த கரைச்சி வச்சிருக்கிற ஓமம் அண்ட் பெருங்காயமும் போட்டாச்சு. ஸோ அதுக்கு வேண்டிய சாதனம் எல்லாம் போட்டாச்சு. இப்போவே அது கட்டி ஆகிட்டு வருது. இன்னும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாம். நீங்கள் அளந்து விட்டுக்கிறதா இருந்தால் விடுங்கோ. எனக்கு வந்து ஒரு ஸ்பூன் சுமார் எத்தனை வரும்னு தெரியும். இதுக்கு வந்து ஒரு மாதிரி புளிச்ச மோராக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ஏலகிரியில் எத்தனை வெளியில் வச்சாலும் மோர் வந்து புளிக்காது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது புளிச்ச மோரில் பண்ணணும்னா நமக்கு முடியாது. பட் நீங்கள் வந்து ஒரு கப் புளிச்ச மோருக்கு 4 கப் தண்ணி விட்டு சேர்த்து பண்ணால் அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டும், அந்த மோர், அந்த இது எல்லாமா மிளகா வத்தல், மிளகா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது 2-3 மினிட்ஸ் வேகட்டும், அப்புறம் காட்டுறேன். ஸோ ஒரு 12 மினிட்ஸ் 12 நிமிஷத்தில் இப்படி எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சைடை விட்டு வந்துருக்கு. அந்த டைமில் நீங்கள் நிறுத்தி விடலாம். அண்ட் இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இந்த தட்டில், அதில் விட்டுக்கலாம். இது ஆறின அப்புறம் பார்க்கலாம். இல்லைன்னா அப்படியே கூழாவே கப்பில் போட்டு சாப்பிட்லாம். டீயோட ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் இந்த மோர்களி, மோர் கூழ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் பீஸாக. அண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி கப்லேயும் வச்சுக்கலாம் கூழாவே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து எங்களோட லாஸ்ட் ஹார்லிக்ஸ், அது ஏன்னா நைட் எவ்ரி நைட் ஹார்லிக்ஸ் குடிப்போம். இன்றைக்கி நைட் டின்னர் வந்து இட்லி வாக்கலாம்னு நினச்சி ஸ்கிப் பண்ணியாச்சு. பிகாஸ் இந்த மோர்களி சாப்பிட்டு ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. ஸோ நல்ல தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இப்போ ஹார்லிக்ஸ் குடிச்சுட்டுருக்கோம். ஸோ ஹோல் டே இந்த மாதிரி தான் சாப்பாடு, டிஃபின் அந்த மாதிரியே போயிட்டு இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. நிறைய வேறு ஆக்டிவிட்டீஸும் இருந்தது. ஒன்று வந்து கடைக்கு போய் சாரீஸ் வாங்கினோம். இது வந்து எனக்கு இல்லை, இங்கே விவசாயம் பண்ணுற சில லேடிஸ்க்கெல்லாம் பொங்கலுக்கு நான் கொடுப்பேன். 2 பேர் வந்து சாயந்தரம் வாங்கிட்டு போயாச்சு. இன்னும் 2 பேரோட புடவை இருக்குது. ஏன்னா நம்மளோட நன்றி, கிராட்டிடியூட் எல்லாமே விவசாயிகளுக்கு தான். அவள் தான் அந்த ஹோல் ஃபுட் இதை வந்து பார்த்துக்கிறது விவசாயிகள் தான். ஸோ ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி எவ்ரி இயர் நான் அவளுக்கெல்லாம் புடவை வாங்குவேன். இன்றைக்கி போய் அதையும் வாங்கினோம். அப்புறம் மாமாவுக்கு கிளாஸ் இருந்தது. மாமா யோகா டீச் பண்ணுறாருன்னு ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் ஆஃப் மார்னிங் அந்த திங்கிங் கிளாஸ்னுட்டு ஒன்று எடுத்து எட்வர்ட் டிபோனோட கிளாஸஸ், டாக்டர் எட்வர்ட் டிபோனோட கிளாஸஸ் வந்து எவ்ரி இயர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவார். அதை டீச் பண்ணி அவள் வந்து கார்டெல்லாம் கொடுத்து அக்னாலேஜ் பண்ணி எல்லாம் பண்ணான். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இருக்கிறதுனால அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் காஃபி எல்லாம் சேர்ந்து குடித்து கார்டனை பார்த்து, தோட்டத்தை பார்த்து, அதுக்கப்புறம் காரை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் டே பிஸி ரொட்டீனாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.